பரிசுத்த நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாக பலியாக தந்து அனைத்து உலகத்தையும் பாவத்திலிருந்து விடுவித்து நல்வாழ்வு தந்த அந்த தியாக நிலையை நினைப்பூட்டுகின்றதாக இருக்க வேண்டும். இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்பவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுபடுதல், மரணம், தியாக வாழ்வு இவைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதுவே நற்கருணை நமக்கு தருகின்ற பிரதிபலிக்கின்ற மைய செய்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நற்கருணையை, திருவிருந்தை எதை நினைத்து நாம் செய்கிறோம்? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே இருந்து நற்கருணையை பற்றி தியானித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அநேக நேரங்களிலே நாம் நற்கருணையை எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, எதற்காக அது செய்யப்பட்டது என்பதை மறந்து உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து அதை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். அநேக மக்களிடத்திலே நாங்கள் கேட்கின்ற போது, ஏன் நீங்கள் நற்கருணையை எடுத்துக்கொள்கிறீர்கள்? திடப்படுத்தல் வகுப்புக்கு வருகின்ற போது கேட்போம், ஏன் நீங்கள் திடப்படுத்தல் வகுப்பிலே சேருகிறீர்கள் என்று கேட்கின்ற போது சொல்வார்கள், 2 வருஷம் கழிச்சா எங்களுக்கு ஓட்டிங் ரைட்டு கிடைக்கும். டிகேமாரை தேர்வு செய்வதற்கு, சபையின் பிரதானிகளை தேர்வு செய்வதற்கு நாங்கள் எலிஜிபிள் ஆகிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அபாத்திரமாய் நற்கருணையிலே சேர்ந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை உண்டு என்று திருமறை வலியுறுத்துகிறது. இதை திருச்சபைகள் இன்று போதனைகளிலே கொடுக்க தயங்குகின்றது. ஆகவே அநேக மக்கள் அபாத்திரமாய் இந்த நற்கருணை எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, ஆண்டவர் எதற்காக நமக்கு இதை தந்தார் என்பதை மறந்து இந்த காரியங்களை நிறைவேற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தியாகத்தை, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக சொரிந்த இரத்தத்தை, ஆண்டவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த நிகழ்வை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலே அழுத்தப்பட்ட முட்கிரீடத்தை, அவருடைய பாடுபடுதலை நினைவு கூற இந்த நற்கருணை நம்மை அழைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் வரலாற்றிலே பஸ்கா ஆசரிப்பிலே தெளிக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு பதிலாக காத்து கொண்டதை போல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அகில உலக மக்களின் பாவ அழிவிலிருந்து மீட்பை, வாழ்வை தந்தது என்பதை நினைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம், நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை நினைக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருமேஜனிலே வந்து நற்கருணையை எடுப்பதற்காக நாம் முன்வருகின்ற போது, ஆண்டவரே, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய தீச்செயலுக்காக, எனக்கு வாழ்வு தருவதற்காக நீர் அறையப்பட்டீரே. உம்முடைய திருமேஜனிலே வருவதற்கு என்னை தகுதி உள்ளவனாக, நான் தகுதி உள்ளவளாக கருதி கொள்ளவில்லை. ஆனாலும் உம்முடைய தியாகத்தை எண்ணி எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பீடத்தண்டையிலே வந்து உம்மோடு ஐக்கியமாக ஆயத்தப்படுகின்றேன் என்று ஆண்டவருடைய பாடுபடுதலை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே சேருகின்ற மக்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றவர்களாக